So quality certification, many international business recognize the importance of quality certification. 1987ல வந்து ஐஎஸ்ஓன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இதில் வந்து இந்த குவாலிட்டி, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ, அதோட கனெக்டை நான் அன்றைக்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஸோ வி டிஸ்கஸ்ட் அபவுட் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இல்லையா, ஸ்கேட்டர் டயக்ராம், பேரட்டோ அனாலிசிஸு, அதுக்கப்புறம் பார் டயக்ராம், அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐஎஸ்ஓ மாடல்ன்றது என்னன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட் கணும். ஓகே, வேர் லைக் ஒரு ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்பிஐயோட ரெக்குவயர்மெண்ட் என்னடா ஸ்க்ரீன் ஷேர் பண்ண ஓகேடா. நந்தனா எப்படிடா இருக்க? குட் ஈவினிங் சார், ஹவ் ஆர் யூ? பெட்டரா? ட்ராவல் ட்ராவல் முடிஞ்சிருச்சா? யூர் பேக். ஓகே ரகமா. நந்தனா இப்போ நான் ஷேர் பண்ணுறது என்னன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸ் ஓஆர்ல மாடியூல் 5 ஓடது, 5.4 ஓடது குட்டி சாப்டர் தான். ஒரு 15 மினிட்ஸில் நம்ம பிக்கா முடிச்சிடலாம். என்னன்னா அந்த குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ன்றது என்னன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஸ்டாண்டர்ட். இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் வந்து பேசிக்லி இட் மீட்ஸ் தி ஆர்பிஐ ரெக்குவயர்மெண்ட். இட்ஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் ஓடது. ஐஎஸ்ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த முக்கியமான விஷயம் இந்த ஐஎஸ்ஓல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு கார்ல வந்து ஒரு ரா மெட்டீரியல் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கார்ல ஒரு ரா மெட்டீரியல், ஸோ ப்ரொடக்ஷன் ஃப்ளோ கைட்லைன்ஸ் ஃபார் யூஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒரு கார், லெட்ஸ் டேக் அப் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. கார்ல வந்து ஒரு ஒரு கார் பண்ணணும்னா என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கார் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸை நம்ம ப்ரொக்யூர் பண்ணோம். அப்புறம் அது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரொடக்ஷனுக்கும் இன்ஸ்டலேஷனுக்குன்னா கார் பண்ணிடுறேன். பட் அது ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சு லைக் அதை வந்து என்ன சொல்றது, யூ வில் ஹாவ் டு டூ அ டெஸ்ட் ரன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டெஸ்ட் ரன்ஸ்லாம் நடக்கணும். அப்புறம் கடைசியாக வந்து யூ வில் ஹாவ் டு ஸ்டார்ட் த சர்வீஸ் ஆஃப் தட். இதை வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஏடிஎம் மிஷின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அதோட ஏடிஎம் ஓட இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஏடிஎம் மிஷின் பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல், அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே நடந்திருக்கும். அப்புறம் வந்து அதோட இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே. ஏடிஎம் மிஷின் வந்து டெபிட் கார்டு வச்சிருக்கீங்களாடா? எல்லாரும் ஏடிஎம் வித்ரா பண்ணிருப்பீங்கல்ல கண்டிப்பா. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்ல? கார்டு இன்சர்ட் பண்ண உடனே கேஷ் வந்துடுமா செல்லமா? அப்படியாடா? ம் ம் ம். கரெக்ட். ஸோ கேஷ் வந்து பின் நம்பர் போட்டு அப்பனா அப்போ அதோட டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்கல்ல கரெக்டா? ஸோ அந்த டிசைன் கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால தான்டா வென் தே ஆர் வெரி கிளியர் வித் தட் ஐடியா, அப்புறம் ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, அப்புறம் தேர் ப்ரொடியூசிங் இட், அப்புறம் ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணி ஏடிஎம் பேங்க் அதர் இஸ் முக்கியமான சென்டர்ஸ் பக்கத்தில், முக்கியமான பிளேசஸ் பக்கத்தில் இன்ஸ்டலேஷன் பண்ணி சர்வீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சர்வீசிங் பண்ணுற இடத்துல தான் வந்து வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் அந்த ஒரு வேளை ஏடிஎம் மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த ப்ராப்ளம் ஆனாலும் எப்படி அதை வந்து ப்ராப்ளம் வந்து இது பண்ணுறது, சால்வ் பண்ணுறதுன்றதுக்கான எஃப்ஏக்யூ கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதான் சர்வீசிங்கிறது. நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, வெறும்னா ப்ரொடக்ஷன் மட்டும் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா தட் பர்டிகுலர் company should go through ISO 9003. When they deal with procurement, production and installation na, then ISO 9002. When they deal with the entire process of from design, development, procurement, production, installation services na, they have to go through ISO 9001 certificate. புரியுதாடா? எதுக்கு இதை மட்டும் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் கொடுத்துருக்காங்க, இதை மட்டும் கொடுத்தனால இதான் மீனிங்.
Okay, you're able to understand. One is car example, one is ATM installation. இது வேணா வச்சுக்கலாம். சொல்லமா ஒரே நிமிஷம்டா. So there are essentially 5 standards associated with ISO 9000 series. The series, if we place them on a continuum, would range from design and development through procurement, production, installation, and servicing. Whereas ISO 9004 only established guidelines for operations. ISO 9002 are well-defined standards. இதுதான் கண்ணா 9000ன்றது வந்து 91 countries ல இருக்கு. About 91 countries have adopted ISO 9000 as national standards. இங்க வந்து குவாலிட்டி சிஸ்டம்ன்றது பாத்துக்கோங்க 9000 மாடல்ன்றது வந்து 9001 மாடல் இந்த எண்ட் டு எண்ட் மாடல் டிசைன் டெவலப்மெண்ட். உங்களுக்கு எம்சிக்யூ எப்படி கேட்பாங்கன்னு சொல்றேன். ஐஎஸ்ஓ 9000 மாடல்ன்றது இந்த 5 ஸ்டெப்ஸ்ல போட்டுருவாங்க. ஐஎஸ்ஓ 9002 மாடல்ன்றது இந்த 3 ஸ்டெப். ஐஎஸ்ஓ 9003 மாடல்ன்றது ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் யூஸ் வந்து 9000 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்து கைட்லைன்ஸ் ஃபார் எல்லாத்துக்கும் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க கண்ணா. ஸோ உங்களோட இது பாயிண்ட் ஆஃப் வியூல எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல யூ வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி திங்ஸ் லைக் 5 ஸ்டாண்டர்ட்ஸ் ஐஎஸ்ஓ 9000 சீரீஸ்ல இருக்கு. அதுல இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ இந்த ISO certification is a must for doing the business with any member of the EU. In addition to the benefits of accessing the EU, ISO 9000 certificate and registration is particularly helpful for combinations that do not currently have a quality management system. It provides guidelines for establishing the system and making it effective. The latest version of ISO 9000 forms the basis of 8 quality management principles. System approach to management. Continual improvement na என்ன சொன்ன மித்ரா? ஞாபகம் இருக்கா கண்ணா? Continual improvement na அப்டேட் பண்ண. அதாவது கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னன்னா இந்த இந்த இதுரா இதுதான்டா. இங்க பாரு செல்லம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றது, அப்புறம் சஸ்டெயின் பண்றது, மூவ் ஃபார்வர்ட். இதான் கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட். புரியுதா? Factual approach to decision making, mutually beneficial supply relationships, customer focus, leadership, people involvement, process approach. இதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் என்னன்னா கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட், 8 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். சில ஃபேயால்ஸ் பிரின்சிபல்ஸ்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்காடா? ஃபேயால்ஸ் பிரின்சிபல், டிவிஷன் ஆஃப் ஒர்க், டிவிஷன் ஆஃப் டீசென்ட்ரலைசேஷன், யூனிட்டி ஆஃப் கமாண்ட், ஞாபகம் இருக்கா? காமர்ஸ்ல 12th ஹென்ரி ஃபயோல்ஸ் பிரின்சிபல்ஸ். நந்தனா கீர்த்தனா மித்ரா ஞாபகம் இல்லையா? அது வந்து ஃபவுண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருது, மேனேஜ்மெண்ட்ல. யூனிட்டி ஆஃப் கமாண்ட், அப்புறம் யூனிட்டி ஆஃப் டிசிப்ளின். டெஃபினிஷன்லடா ஒரு 15 பாயிண்ட் அந்த மாதிரி வருது. யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் இது அதெல்லாம். சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆ அதே 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 கரெக்ட். அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்ட். பர்ஃபெக்ட். கரெக்ஷன் வரும்ல. கரெக்ட். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி சொல்லமா இது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். கொஞ்சம் அதை டச் அப் ஆகும். அங்கேயும் இங்க லீடர்ஷிப் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அப்புறம் டிசிஷன் மேக்கிங் அங்கேயும் இருக்கு. அப்புறம் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப நான் சொன்னது. மேனேஜ்மெண்ட்டோட மெஜாரிட்டி ஆஃப் தி பாயிண்ட்ஸ் கரெக்ட் ஆகும். பீப்புள் இன்வால்வ்மெண்ட். ஓகேவா? இது எல்லாமே வந்து 8 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். ஒரு 4 மார்க்ஸ்ல கேட்பாங்க செல்லம். 8 குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணோம். ISO standards are reviewed every 5 years and revised if needed. அதாவது 5 வருஷம்டா இது objective. needed ஆனதான் பண்ணுவாங்க. This helps to ensure they remain useful tools of marketplace.
The challenges faced by business and organizations today are very different from few decades ago, and ISO 9001 has been updated to take this new environment into account. அவ்வளவுதான் சொல்லுமா. இதெல்லாம் வந்து செல்லம் இந்த சம் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் illustration 6 எல்லாம் ஞாபகம் இருக்காடா 99,000 இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா கொடுத்ததுனா. ஆமா இது எடுத்துட்டேன்னு செல்லம் கோத்ரூ பண்ணி பாருங்க. 7 இதெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். செல்லம் இதெல்லாம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா கண்ணா? இது ஹோம்ஒர்க் ஓவரால் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க இந்த மாடியூல் செல்லம் மித்ரா? ஓகே கீர்த்தனா நீங்க? கீர்த்தனா நீங்கடா? 3 ஏன்டா செல்லமா இவ்வளவு ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு கீர்த்தனா? ஃபாஸ்டா போட்டுட்டு இருந்தீங்களே. இல்ல ஏன் கேக்குறேன். எஸ் மேம். ஓ ஒர்க் பண்றாங்களா? சரி 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 சரி. போட்டு முடிங்கடா. ஓகே நந்தனா நீங்க வீடியோ பாருங்க செல்லம், பார்த்துட்டு ஹோம்ஒர்க் ஆரம்பிங்க சரியா? நந்தனா இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னேன். இந்த இந்த சண்டேலேருந்து 4th எம்சிக்யூஸ் மட்டும் எழுதுறீங்க. அந்த லிங்க் கூட அனுப்பிச்சிருக்கேன். இந்த வாரம் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எம்சிக்யூ, அதே மாதிரி அடுத்த வாரம் டுடே கம்மிங் சண்டே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபுல் எம்சிக்யூ டெஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணுங்க. ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஓகே எம்சிக்யூஸ் தானே, சம்ஸ் கிடையாதுல்ல. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணுங்க. நீங்களா சீக்கிரமா சூப்பரா பண்ணிடுவீங்க. அதே மாதிரி பேட்ச் பண்ணல என்னடா சொன்னேன் செல்லம் மித்ரா? லா சொன்னேனா காஸ்டிங் சொன்னேனா? கரெக்ட். கம்மிங் சண்டே காஸ்ட் அக்கவுண்டிங். அப்படியே இந்த வாரம் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்டா, அடுத்த வாரம் வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங் இல்ல எஃப்எம். எஃப்எம் வந்து மித்ரா எழுதுவாங்க. உங்களுக்கும் அந்த ஒருவேளை அந்த டெஸ்ட் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. கீர்த்தனாவும் நந்தனாவும் எஃப்எம்மோட டெஸ்ட் நாட் அன் இஷ்யூ. மித்ராவும் சிவாவும் அந்த எஃப்எம்மோட பாட்டு. அப்புறம் வந்து கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அடுத்த சண்டே. ஸோ என்னோட டார்கெட் என்னன்னா டு மேக் யூ ஆல் டு பி வெரி ஸ்ட்ராங் இன் எம்சிக்யூஸ். செல்லம் புக் பேக் எம்சிக்யூஸ் தான் வருது, நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஸ்டியூட்ல சொன்ன வரைக்கும்